Hi friends, welcome back to my channel. இப்போ நம்ம சேனலில் பூண்டு ஊறுகாய் எப்படி ஈஸியாக வீட்டில் நல்ல டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஊறுகாய்க்கு நான் 750 கிராம் பூண்டு வாங்கி நல்லா அதை உளிச்சு வச்சுருக்கேன். பெரிய பூண்டாக இருந்தால் நீங்கள் பாதி பாதி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் காமிக்கிற அளவுக்கு புளி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த பூண்டு ஊறுகாய்க்கு எந்த ஊறுகாய்னாலும் நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வெறும் பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் லேசாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதே போல் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு இது கூட சேர்த்துட்டு அதுவும் நல்லா அது பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்தா போதும். நம்ம வேறு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ அதே சேம் பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற பூண்டு அது பாதி பூண்டு எடுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வதக்கும் சொன்னாக்கா சும்மா நல்லா வறுத்தெடுக்க வேண்டாம். லேசாக இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் லேசாக இந்த மாதிரி வதக்கிட்டுங்க. இப்போ லேசாக கலர் மாறி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அதை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சு அதை ஆற விட்டு கரைச்சி வச்சுக்கிற புளியை கூட சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச பின்ன நம்ம பாதி மாற்றி வச்சுக்கிற பூண்டை அதை கூட சேர்த்திட்டு இப்போ நல்லா வதக்கணும். ஒரு பக்கம் இதை வதங்கட்டும். ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருக்கிற பூண்டு நல்லா ஆறியாச்சு. அது வேறு மிக்ஸி ஜாரில் போட்டு கரைச்சி வச்சுக்கிற புளியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க. ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இந்த பூண்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டு இது கூட சேர்த்திட்டு நல்லா வதக்கணும். சின்ன தீயில் வச்சு நல்லா வதக்க எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வர மட்டும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இந்த சமயத்தில் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சு கடுகு வெந்தயம் பவுட்ரு பண்ணியிருக்கோம்ல அதை இது கூட ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க. 2 டீஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிக்க. அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் கலருக்கு வேண்டி காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காய பொடி ஒரு ஸ்பூன் இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்குங்க. மிக்ஸி ஜார் கழுவுன கொஞ்சம் தண்ணி அது கூட சேர்த்திட்டு நல்லா வதக்குங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்திட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் லேசாக எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிக்குது. அதை மட்டும் நல்லா வதக்கணும். இப்போ இனிப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ நான் 2 டேபிள் ஸ்பூன்
வெல்லத்தை நல்லா க்ரஷ் பண்ணி அது கூட நான் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிங்க. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒரு குழிக்கரண்டி வினிகர் சேர்த்திட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. நம்மள்ட சூப்பரான பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயாச்சு. இது ஆறின பிறகு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாட்டிலில் அது கூட சேர்த்து நல்லா முடிச்சு இது கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கும், கெட்டு போகாமே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்தனை நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு நான் உங்களை பார்க்குறேன். அன்டில் டேக் கேர், பாய்.